செல்ஃப் சூப்பர்வைஸ்ட்னா செல்ஃப் டிசிப்ளின்டு. நான் சொன்ன பாருங்க, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், யாரும் எழுப்புவானா, கரெக்டாக ஹோம் ஒர்க் பண்ணிடணும், சாயந்தரம் 6 மணிக்கு வந்த உடனே புக் எடுத்துக்கிடணும். அது ஓவர் நைட் வராது, சுவிட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரிலாம் இல்லை. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், த டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில். என் அன்பார்ந்தவர்களே, செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குல்ல. ஆனால் இது இயற்கையாகவே வரக்கூடிய சில ஹேபிட்ஸு, அந்த பர்சனாலிட்டி ட்ரெயிட்டுக்கு அகெயின்ஸ்டாக போகக்கூடிய ஒரு கருத்து. சூப்பர்விஷனே வேணாம் அப்படின்னா டிசிப்ளின்டாக இருப்போமா? ரோட்டில் போயிட்டுருக்கோம், டிராஃபிக் கான்ஸ்டபிளே இல்லைன்னா, இல்லை ஒரு ட்ரெயினில் போகிறோம், டிக்கெட் இன்ஸ்பெக்டரே இல்லைன்னா, இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் இஸ் அன் எவல்யூஷன். எதனால் இந்த எவல்யூஷன் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருந்தால் ஒரு 1000 பசங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அவங்கள படிக்க வைக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு 40 குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் சராசரியாக 1000 பசங்க இருப்பாங்க. ஒரு டீச்சரால் எத்தனை பேரை சூப்பர்வைஸ் பண்ண முடியும்? பெற்றோர்களாகிய உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 1-2 குழந்தைகளை நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுற வேலைக்கே நமக்கு பிரச்சனை வந்துடுது. அந்த குழந்தைகளை செல்ஃப் சூப்பர்வைஸ்டாக கொண்டு வரணும். கொஞ்சம் யோசனை பண்ணணும். நம்ம டிசிப்ளின் என்ற ஒரு வார்த்தை, அந்த டிசிப்ளின் என்ற வார்த்தை ஸ்பெல்லிங் போட்டு பாருங்கள், DISCIPLINE. அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் கொடுங்க. டின்றது ABCD 4 போடுங்க. ABCDE, ஈக்கு 5 மார்க்கு போடுங்க. ABCDEFGHI 9ன்னு போடுங்க. அதேமாரி அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்பரை போட்டு கூட்டினீங்களான்னா 100 வரும். டிசிப்ளின் என்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்பரை கொடுத்தீங்களான்னா ஆல்ஃபபெட் பிரகாரம் 100 வரும். இன்னொரு வார்த்தை எழுதிக்கோங்க, ஆட்டிடியூட், ATTITITUDE, ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் கொடுங்க. A என்பது 1. அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி அதுவும் 100 வரும். வேறு எந்த ஒரு வார்த்தைக்கும் இந்த 100 நம்பர் வராது. அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா 2 வேணும், ஒன்று ஆட்டிடியூட், ஒன்று டிசிப்ளின். எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, செல்ஃப் சூப்பர்வைஸ்ட்னா செல்ஃப் டிசிப்ளின்டு. நான் சொன்ன பாருங்கள், காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், யாரும் எழுப்புவானா, கரெக்டாக ஹோம் ஒர்க் பண்ணிடணும், சாயந்தரம் 6 மணிக்கு வந்த உடனே புக் எடுத்துக்கிடணும். அது ஓவர் நைட் வராது, சுவிட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரிலாம் இல்லை. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், த டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில். ஸ்கில்னா திறமை. எத்தனையோ விதமான ஸ்கில் இருக்கு இல்லையா? எழுதுகிற ஸ்கில்லு, நீந்துற ஸ்கில்லு, வெல்டிங் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்லு. அதே போல தான் டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில். எந்த ஸ்கில்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்கில்லு தானே வளரும். ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். ஒருத்தர் கிரிக்கெட் பவுல் பண்ணுறாரு, அந்த பவுலிங் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஸ்கில்லை கொண்டு வராரு, டக்கு டக்குன்னு விக்கெட் இழுத்துறாரு. பேட்டிங் பண்ணுறாருன்னா அதுவும் ஒரு ஸ்கில்லு. அதே போல தான் டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில். அதுதான் ரெப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ரெப்பிட்டேஷன் அப்படின்னா எந்த ஒரு செயலை, எந்த ஒரு திறமையை நம்ம மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் ஸ்கில். அதே போல தான் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணுன்றது இட்ஸ் அ டிசிப்ளின், இட் இஸ் அ ஸ்கில். சாயந்தரம் வந்த உடனே புக் எடுத்து படிக்கணும் 6 மணிக்குன்றது ஸ்கில். 20 மினிட்ஸ் கழித்து நான் இந்த டிவியை ஆஃப் பண்ணிவிடுவேன்ன்றது இட்ஸ் அ ஸ்கில். யூ ஹாவ் டு டீச் த சில்ட்ரன்.
இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, எல்லாருக்குமே இனிப்பு பிடிக்கும், கசப்பு பிடிக்காது. ப்ளஷர் பிடிக்கும், பெயின் பிடிக்காது. அப்போது கசப்பு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னா, அவர் யோசனை பண்ணிட்டாரு, சாப்பிடலைன்னு என்ன ஆகும்? ஊசி குத்துறாருன்னா வலிக்குதா இல்லையா? குத்தி தானே ஆகணும். அது ஏற்றுக்கிறாரா இல்லையா? அதே போல தான் சில பெயினை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் ப்ளஷர் கிடைக்கும்ன்றதை எடுத்து சொல்லணும். இந்த 3 இயர்ஸ் ஜேர்னியில் இதெல்லாம் நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த பார் தம்பி, இப்போ நீ படிக்கிற மாதிரி படிச்சியன்னா அந்த நிலைக்கு நீ போவ, வேணுமா வேணாமா? அந்த நிலை வேணுமா உனக்கு? 20-25 வயசில் நீ என்ன வரப்பேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ரைட், சரி, மாற்றுப்பாதையை ஒன்று அழைச்சிட்டு போகிறேன், இது மாதிரி செய். இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாரு, எது உனக்கு வேணும்? இந்த மனப்பக்கம் வரும் பொழுதும் கசப்பே இனிக்கும். அதுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு, இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும். இதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. அடுத்த சில எபிசோடில் இதை பற்றி விரிவாக நம்ம பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்களுக்கும் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.